அவசர அவசரமாக இன்றைக்கி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்ட வேண்டியது திமுக களத்தில் இருக்குது, தாவேகா களத்தில் இருக்குது. இவர்களுக்கு எதிராக நாம் எப்படியான ஒரு வியூகங்களை வகுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி இல்லை. தேர்தல் நெருங்கிடுச்சு, மானத்தை வாங்கிடாதீங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன், தயவு செஞ்சு நம்ம காம்பவுண்டுக்குள்ளே இருங்க, ஏறி குதிச்சிடாதீங்க. குதிக்க போகிறாங்களா? குதிக்க போகிறாங்க. டிடிவியும் போறாரு, ஓபிஎஸும் போறாரு, ஏற்கனவே செங்கோட்டையும் போயிட்டாரு, செங்கோட்டையனோட ஒரு எம்எல்ஏவும் போயிட்டாரு. இப்ப இவங்களோட சேர்த்து உள்ள இருந்து ஒரு 2 முக்கியமான தலை வெளியில போகுது. விஜய் அவர்களுக்கு 2026 இந்த தேர்தலில் வாய்ப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நிறைய இருக்கு. அதுதாங்க அந்த பதட்டம்னு சொல்ல வரேன். அதுதான் அந்த பதட்டம். பதட்டம் எடப்பாடிக்கு, வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ அதுதானே இப்போ தமிழக அரசியலில் நடக்காத ஒரு நிகழ்வுன்னு தானே சொல்ல வரேன். இது ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? அப்புறம் ஏற்கனவே டிடிவி ஆதரவாளன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தஞ்சாவூரில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அவரும் இங்கே தான் வரப்போகிறாரு. தஞ்சை மாவட்டத்தில் ஒரு மிக ஆளுமை மிக்க அதிமுகவில் இருந்த ஒரு மந்திரிகள், அவரும் இங்கே தான் வரப்போகிறாரு. அவரோட சேர்ந்து இந்த ஒரு வேகம் போகும்போது சின்ன பிசுறுகள்லாம் அடிச்சுக்கிட்டு போகும். அது மாதிரி சில மாவட்ட செயலாளர்கள் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த பயத்தில் தான் இன்றைக்கி கூட்டுறாரு. இங்கே ஒரு பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைட் நடக்க போகுது, ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு. எல்லாரும் உயரத்தில் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இந்த நிலச்சரிவு அவங்கள சமப்படுத்தும், எல்லாத்தையும் சமப்படுத்தும். இந்த தேர்தல் 26 தேர்தல் அப்படி தான் ஆகும். ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் ஆய்வாளர் திரு பெரியார் சரவணன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மார்கழி மாதம் பனிக்காலம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு மீட்டிங் காலம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா தேர்தல் 3 மாதம் கிட்ட நெருங்கிடுச்சு. இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்கள் ஜனவரி 6ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் போட்டிருக்காங்க. ஜனவரி 20ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டம் நடக்குது. இது ரெண்டும் இல்லாமல் இன்னைக்கு திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டிருக்காரு. எலெக்ஷன் டைமில் மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முதல்வர் அவர்கள் வீடியோ கால் மூலியமாக மாவட்ட செயலாளர்லாம் மீட் பண்ணுறாரு டிஎம்கேவில். ஆனால் ஏடிஎம்கேவில் ஸ்ட்ரைட்டாகவே எல்லாரையும் வர வச்சு எடப்பாடி அவர்கள் பார்க்குறாங்க அப்படின்னா ஏதாவது விஷயம் எதாவது நடக்க போகுதா? உங்களை தான் நம்பி இருக்கிறேன், தயவு செஞ்சு போயிட்டாதீங்கடாப்பா. என்ன பார்கின் பண்ணுறீங்களோ நான் இறங்கி வர தயாராக இருக்கிறேன், என்ன செய்யணுமோ நான் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் தயவு செஞ்சு மானத்தை வாங்கிடாதீங்க. இதுதான் அவரோட கோரிக்கை. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் எதுக்கு நடக்குதுன்னா இதுக்கு தான் நடக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அவசர அவசரமாக இன்றைக்கி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்ட வேண்டியது திமுக களத்தில் இருக்குது, தாவேகா களத்தில் இருக்குது. இவர்களுக்கு எதிராக நாம் எப்படியான ஒரு வியூகங்களை வகுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி இல்லை. தேர்தல் நெருங்கிடுச்சு, மானத்தை வாங்கிடாதீங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன், தயவு செஞ்சு நம்ம காம்பவுண்டுக்குள்ளே இருங்க, ஏறி குதிச்சிடாதீங்க. குதிக்க போகிறாங்களா? குதிக்க போகிறாங்க. ஏடிஎம்கேலேருந்து டிடிவியும் போகிறாரு, புரியுதுங்களா? ஓபிஎஸும் போகிறாரு, ஏற்கனவே செங்கோட்டையும் போயிட்டாரு, செங்கோட்டையனோட ஒரு எம்எல்ஏவும் போயிட்டாரு. இப்போ இவங்களோட சேர்த்து உள்ளே இருந்து ஒரு 2 முக்கியமான தலை வெளியில் போகுது. இப்போது நீங்கள் சொன்ன டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இவங்க 2 பேரும் போகிறாங்க அப்படின்னா இபிஎஸ் அவர்களே ஓப்பனாக பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ண மாட்டார். அவங்க 2 பேரும் தனியாக தானே. நீங்கள் என்ன சொன்னீங்க? மார்கழி மாதம். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்? நான் சனிக்கிழமைன்றேன். அந்த பணம் தனியாக போகாதுன்னு சொல்கிறேன், புரியுதுங்களா? இப்போ டிடிவி போகிறாரு, இன்னும் 2-3 நாளில் கூட ஓபிஎஸ் சந்தித்து தன்னோட ஆதரவை தெரிவிக்கிறதுக்கு, கூட்டணியை தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார்கிட்ட தெரிவிக்கிறதுக்கு? தாவேக்காவில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேர்தல் நெருங்கிடுச்சுல உங்களுக்கு. இனிமேலும் உங்களுக்கு டைம் கிடையாதுல்ல. இனிமேல் நீங்கள் ஃபீல்டுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஒரு அலையன்ஸை செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் வரப்போகிறா? ஜான் பாண்டியன் இங்கே தான் வந்தாகணும், எங்கே தாவேக்கா தான் வந்தாகணும், கிருஷ்ணசாமியும் தாவேக்கா தான் வந்தாகணும், ஓபிஎஸும் தாவேக்கா தான் வந்தாகணும், டிடி தினகரனும் தாவேக்கா தான் வந்தாகணும், புரியுதுங்களா? அப்புறம் ஏற்கனவே டிடிவி ஆதரவாளன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தஞ்சாவூரில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அவரும் இங்கே தான் வரப்போகிறாரு. அவரெல்லாம் ஒரு தஞ்சை மாவட்டத்தில் ஒரு மிக ஆளுமை மிக்க அதிமுகவில் இருந்த ஒரு மந்திரிகள், அவரும் இங்கே தான் வரப்போகிறாரு. அவரோட சேர்ந்து இந்த ஒரு வேகம் போகும்போது சின்ன பிசுறுகள்லாம் அடிச்சுக்கிட்டு போகும். அது மாதிரி சில மாவட்ட செயலாளர்கள் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த பயத்தில் தான் இன்றைக்கி கூட்டுறாரு. இன்றைக்கி மாவட்ட செயலர் கூட்டுறாருன்னா இதுதான் காரணம். அதனால தான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி அல்ல, இது தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி. அதிமுக கூட்டணியை ஒழிச்சாதான் தாவேகா அந்த இடத்துக்கே வர முடியும், புரியுதுங்களா? இவங்க பேசுகிற அரசியல்லாம் அந்த அரசியல் கிடையாது. இவனுங்க ஏதோ தினத்தந்தி பேப்பரை காலைல படிச்சுட்டு பேசுகிறவனுங்க.
இதெல்லாம் உண்மை கிடையாது. இவங்களோட பதட்டம் இருக்குதுல்ல, அதுதான் காரணமாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே தவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. இப்போ மாவட்ட செயலாளர்களாவது முடிஞ்ச வரைக்கும் நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த எடப்பாடி பதட்டம் தான், அந்த பயம் இருக்குதுல்ல, அதுக்கு தான் இப்போ கூப்பிட்டு வச்சு எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. அதான் அந்த கூட்டத்தோட கோர் கான்செப்ட் இவ்வளோதான். எடப்பாடி அவர்கள் அந்த போய் சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல, அவங்கள்ட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தினாரா? போயிடாதீங்க அந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள்? அதுக்கு தானேங்க இது. இல்ல போறவங்கள்ட்ட போகிறவங்க விட்டுருங்க, வைத்தியலிங்கம் வெளியில் வந்துட்டாருங்க, ஓபிஎஸ் வெளியில் வந்துட்டாருங்க, டிடிவி தனி கட்சிங்க, இவரு செங்கோட்டையும் போயிட்டாருங்க, இந்த டீம் எல்லாமே போகுதுங்க. இவங்க தனியாக போக மாட்டாங்க, அதிமுகலேருந்து முக்கிய தலைகளை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ அப்படி எதுவும் இவங்களாம் போகிறாங்க, நல்லா ஒன்று கேட்டுங்க, இவங்க எல்லாமே அங்கே போகிறாங்க, நீயும் சேர்ந்து போயிடாத, என்ன வேணாலும் நம்ம பார்த்து பேசிக்கலாம், உனக்கு வேண்டியதை நான் செஞ்சு தந்துடுறேன். பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? ஏன்னா ஆளும் கட்சியா இருந்தா பேசுறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு. இப்ப ஆளும் கட்சியாவும் இல்ல ஏடிஎம்கே. ரெண்டாவது விஷயம், சென்ட்ரல்ல யார் ரூலிங் பார்ட்டியா இருக்கலாம் அவங்களோட கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு பலம் அப்படின்னு கூட கிடையாது. அதான் பலகீனம். அது பலகீனமா? சரி, ஓகே, தமிழ்நாடு மக்கள் பிஜேபியினுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பலவீனம்னு வச்சுக்கோங்க. நான் பலம் அப்படின்னு சொன்னது பண ரீதியா அதாவது நடக்க போதா அப்படிங்கிற மாதிரி அதாவது விஷயம் சொல்றேன். இன்னும் சொல்ல போனா பிஜேபிக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு எடப்பாடி இருக்கிறாரு. அப்படி அதெல்லாம் வந்து நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகே, அப்ப இவங்களுக்கும் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பலமா? அதாவது மாவட்ட செயலாளர்களுக்கும் பண ரிலேட்டபிளா அந்த மாதிரியான அந்த விஷயம் நடக்க போகுதாங்கிற பலமா? ஒருத்தர் இப்போ அதிமுகவில் ஏதோ ஒரு கட்சியில் எதுக்கு எம்எல்ஏ வராரு? 40 கோடி ரூபா, 30லேருந்து 40 கோடி ரூபா இல்லாமல் ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டில் எங்கேயா இருந்தாலும், எந்த மூலையாக இருந்தாலும் இந்த 30லேருந்து 40 கோடி ரூபாய் ஒருத்தர் போட்டு இங்கே சமூக சேவை செய்கிற வரானுங்க. இந்த 40 80 ஆக்குறது தானே வராங்க. அதுதானே நீங்கள் சொல்ல வரீங்க. ஆட்சியில் இருந்தாங்கன்னா எதிர்கட்சி இருக்காங்க, ஆட்சியில் ஆட்சி தான் வந்துடுமே, அப்புறம் ஏன் இவங்களாம் போகணுன்றதானே நீங்கள் கேட்க வந்தீங்க. அப்போ ஆட்சியில் வந்து பணம் செலவு பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க, ஆட்சியில் வந்துட்டாங்க, சம்பாதிக்க போகிறாங்க, இதுதானே நீங்கள் சொல்ல வந்தீங்க. தொடக்கத்தில் தானே நீங்கள் சொல்ல வந்தீங்க. என்ன சம்பாதிக்க போகிறாங்க, எவ்வளோ சம்பாதிக்க போகிறாங்க? நீ மக்களை நின்று வெயிலையும் வேர்வையிலையும் நின்று கால் ஒவ்வொருத்தர் வேட்பாளரை பாருங்கள், 15 நாளில் கால் வீங்கி போய் கிடக்கும். ஒவ்வொரு தேர்தல்லையும் அந்த அறிவிப்பாங்கள்ல, பிரச்சாரத்தை நிறுத்துங்க இன்னையோட, தேர்தலுக்கு முதல் நாள் அன்னைக்கு ஒவ்வொருத்தன் காலையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு வீங்கி கிடக்கும். ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? பணத்துக்கு தானே. இந்த கஷ்டமே இல்லாமல் உனக்கு பணத்தை கொடுக்குறேன்னா நீ ஏன்டா நாய் மாதிரி தெருவா சுற்றிக்கிட்டு போய் நீ ஓட்டு கேட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற? அந்த பணத்தை எதுக்காக நீ எடுக்கிற? அந்த பணத்தை நான் இப்போ தூக்கி எறிகிறேன், உனக்கு போகாத, இவ்வளோதானே. நீ ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்து அத்தைக்கு மீசையை முளைச்சி அதுக்கப்புறம் நீ சம்பாரித்து போட்ட முதல்ல நீ எடுக்கிறதுக்கு அந்த பணத்தை நான் இப்போவே தரேன், போகாத வெளியில். தட்ஸ் ஆல். இவ்வளோதாங்க அரசியல். இதில் நீங்கள் வந்து மானிய தேனை போட்டு புனிதம்லாம் போட்டு அதுக்கு ஒரு சக்கரம் சுத்த வச்சு நீங்கள் ஒரு புனிதத்தை போட்டுக்கிறீங்க. என்ன கேட்டால் யோகியனுக்கு அரசியல் என்ன வேலை? நீ தான் பெரிய யோகியம் இல்லை, உனக்கு நாட அரசியலில் வேலை. நீ மக்கள்கிட்ட போய் சேவை செய்யு. இது அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இவங்க வரப்போகிறாங்க, அவங்க சேர போகிறாங்க, ஜான் பாண்டியன் எக்ஸெட்ரா, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னீங்கல்ல. அப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு 2026 இந்த தேர்தலில் வாய்ப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கோ? நிறைய இருக்கு. அதுதாங்க அந்த பதட்டம்னு சொல்ல வரேன். அதுதான் பதட்டம். எடப்பாடிக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ அதுதானே இப்போ தமிழக அரசியலில் நடக்காத ஒரு நிகழ்வு தானே சொல்ல வரேன். இது ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்குது, முதல் தடவையே. ஆமா, இதுல என்ன இருக்குது? 9 மாசத்துல ஆச்சு. இது வந்து 2 வருஷத்துக்கு மேல ஆச்சுல. காலகட்டம் மாறுதுல்ல சார். அது 82, இது 2026. அன்னைக்கு நீங்க கொள்கை பேசணுங்க, நிறைய வாசிக்கணும், ஸ்டடி பண்ணணும். அந்தந்த ஒரு ஏரியா பண்பாடு, பொருளாதாரம், பழக்க வழக்கம் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டடி பண்ணணும். அன்னைக்கு வந்து என்ன பண்ணணும், சோசியல் ரிஃபார்மிங் நடந்துகிட்டு இருந்த டைம் அது. ஒட்டு மொத்தமாக ஒரு சமூகத்தையே புரட்டி போகிறதுக்கான ஐடியாலஜிஸ்ட்லாம் உற்பத்தி ஆகி வந்த காலகட்டம் அது. இன்றைக்கி அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஜென்சிக்கு உங்கள் லாங்குவேஜே புரியாது, புரியுதுங்களா? இன்றைக்கி அந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் அன்னையை விட இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்குது. 30% வாக்குகளை சோசியல் மீடியா தீர்மானிக்குது. அப்படின்றப்ப இன்றைக்கி பிரச்சாரங்கள்லேருந்து எல்லாமே எளிமையாகிடுச்சு. நீங்கள் பேசுகிற ஸ்லாங்கு, தத்துவம் எல்லாமே வந்து வேறு ஒரு மாடுலேஷனுக்குள்ளே போயிடுச்சு. அது வேறு ஒரு இதுக்குள்ளே போயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி ஏன் இவங்களாம் பதறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களால இன்றைக்கி யங்ஸ்டர்ஸோட கனெக்ட் ஆக முடியல. அதே பழைய புளிச்ச மாவை போட்டு அரைச்சி வர 4 பசங்களையும் விரட்டி விட்டுறானுங்க. வரவன் யாருன்னு நினைக்கிறீங்க? ஒன்றிய செயலாளர் பையன், வார்டு செயலாளர் பையன், பகுதி செயலாளர் பையன், இவனுங்க தானே அங்கே போய் உட்காந்துருக்குறாங்க. அதுக்கு அவங்க தான் வருத்தப்படணும். அப்போ இது வேறு ஒரு அரசியல், இது வேறு ஒரு எரா. இது இன்னும் ஒரு 50, 20, 25 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வேறு ஒரு இதுக்கு நகரும். முடிஞ்சால் கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கங்க.
மாற்றிக்கலைன்னா காணா போயிடுவீங்க. விஜய் அவர்களுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கு சார்? இத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இல்லை பர்சன்டேஜ் இவங்க சொல்கிற மாதிரிலாம் நம்ம என்னால் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. ஆனால் பிரகாசமாக இருக்குது. அதாவது சீட் கன்வர்ஷன் அந்த அளவுக்கு கூட இருக்கு. நிறைய இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு 2 கூட்டணி இருக்குங்க. ஒன்று தேர்தலுக்கு முன்பு வைக்கக்கூடிய ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு பின்பு வைக்கக்கூடிய ஒரு கூட்டணி. எல்லாருமே பார்டர் பாஸு 35 அவ்வளோதான். எல்லா மக்கு பசங்க தான், பார்டரில் பாஸ் ஆன பசங்க தான். யாருக்குமே மெஜாரிட்டி கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அப்படியான ஒரு சூழல் இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவில் நடந்த மாதிரி. புரியுதுங்களா? அங்கே கூட ஒருத்தன் வந்து வீரமாக இருந்தான். என்ன சொன்னான் தெரியுங்களா? ஆளுக்கு 2 வருஷம், பிஜேபிக்கு 2 வருஷம், இவனுங்களுக்கு 2 வருஷம் பிரிச்சுக்கிட்டாங்க. 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. பிஜேபி கேட்டான் ஆட்சியை கொடுத்துருன்னு. உனக்கு ஆட்சியை கொடுக்குறத நீ வேணா டெல்லிக்கு தாதாவாரு, இந்த ஊரில் நான் தான் தாதா, ஆட்சியெலாம் திருப்பி தர முடியாது போட அப்படின்ட்டான். அது மாதிரி சொல்கிறது கூட இங்கே அவனுக்கும் யோகியதை கிடையாது. ஏன்னா அத்தனை பேருமே கரெக்டு தான். அப்படிலாம் சொல்லவும் முடியும், இவங்களால அந்த அளவுக்குலாம் சொல்லவும் முடியாது. புரியுதுங்களா? அதனால் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைட் நடக்க போகுது. ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு. எல்லாரும் உயரத்தில் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இந்த நிலச்சரிவு அவங்கள வந்து சமப்படுத்தும், எல்லாத்தையும் சமப்படுத்தும். இந்த தேர்தல் 26 தேர்தல் அப்படி தான் அமையும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தலை, மகிழ்ச்சி.